ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் மேப்பு பற்றி நம்ம இன்றைக்கி எப்படிலாம் பயன்படுது, அதனுடைய பயன்களை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஆப் யூஸ் பண்ணாலும், அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் அந்த கூகுள் மேப்பை வந்து அப்டேட் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். மேலே மேப்புன்னு சர்ச் பண்ணும்போது கீழே அப்டேட்டுன்னு கேட்கும். அதை அப்டேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம அதனுடைய பயன்பாடு முழுமையாக இருக்கும். அதை அப்டேட் பண்ணுவோம். அப்படி நீங்கள் எந்த ஆப்பு யூஸ் பண்ணதுக்கு உள்ளே போனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஆப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பைமோட்டோ ஸ்மார்ட்டு. அது ப்ளே ஸ்டோரில் போய் ப்ளே ஸ்டோரு ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பைமோட்டோ ஸ்மார்ட்னு டைப் பண்ணால் போதும். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வீட்டில் இருந்தபடியே நாம் ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். மற்றும் மற்றவர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நமக்கு ரிவார்டெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்ட தேதியிலேருந்து 3 டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே சேஃபாக நமக்கு வீட்டுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்ம மற்ற கடைகளை பார்க்கலும் இங்கே விலை மலிவாக இருப்பதனால நம்ம அனைவருக்கும் அது ஒரு நல்ல பொக்கிஷமாக உள்ளது. ஆர்டர் போடுவதற்கென்று தனித்தனி கேட்டகரியாக அதை பிரிச்சிருக்காங்க. அதை போய் நம்ம ஆர்டர் போடுவதற்கு ஏற்றாற்போல் உள்ளது. ஓகே, இந்த கூகுள் மேப்பை பற்றி நாம் பார்ப்போம். ரைட் சைடில் அந்த கீழே டைமிங் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணாலே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு அது மேப்பு நமக்கு காட்டும். நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னு அந்த மேப்பு வந்து நமக்கு காட்டும். இப்போ நம்ம இருந்த இடத்துல இருந்தே நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்த அந்த சர்ச்சிங் பாக்ஸில் போடணும். இப்போ திருநெல்வேலி போடுவோம். திருநெல்வேலி அதை டைப் பண்ணி இந்த மாதிரி சர்ச்சிங் பண்ணால் ஸ்டார்ட்டுங்கிறது இதில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் சென்ட்ரலில் உள்ள ஸ்டார்ட்டுங்கிறத டச் பண்ணணும். அந்த மாதிரி டச் பண்ணால் நாம் இருக்கிற லொக்கேஷனில் இருந்து அந்த திருநெல்வேலி அந்த லொக்கேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர், டைமிங் எத்தனை மணிக்குள்ளே நம்ம அங்கே போய் செல்வோம், அது மட்டும் இல்லை எத்தனை மணிக்கு செல்வோம், அது மட்டும் இல்லை அது எந்த பாதையில் செல்லுது, எந்த ஊர் வழியாக அந்த ரோடு போகுது, அனைத்தையுமே நம்ம வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து நாகர்கோவில். அந்த இடத்துலேருந்து திருநெல்வேலிக்கு நம்ம போட்டிருக்கோம். 84 கிலோமீட்டர் இருக்குது. 1 மணிக்கு வரும் 23 நிமிஷமும் ஆகும்னு போட்டிருக்காங்க. அங்கே போய் இறங்குவதற்குள்ள டைமிங் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வண்டியில் வாகனத்தில் செல்லும்போது எப்படி எந்த இடத்தில் திரும்ப வேண்டும், அதற்காக அந்த ப்ளூ லைன் வந்து டார்க்காக காட்டுது பார்த்தீங்களா? அந்த லைன் தான் நம்ம செல்லக்கூடிய அந்த தூரத்தை பற்றி அதில் காட்டுது. எந்த இடத்தில் வளைவு உள்ளது, எந்த இடத்தின் வழியாக நம்ம செல்ல வேண்டும் என்பது எல்லாம் அந்த மேப்பு குறிக்கிறது. ஹைவே வழியாக போகும்போது ஹைவேல லெஃப்ட்டு ரைட்டு எப்படி போகணும் எல்லா அடையாளங்களையும் இந்த கூகுள் மேப்பு வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறது.
பாருங்கள். அப்படியே செல்லும்பொழுது இதில் வந்து டோல்கேட் இருக்குங்கிறது அதுவும் அதில் நாம் பார்க்குறோம். நார்வெல்லில் ஒரு டோல்கேட் இருக்குது. இந்த டோல்கேட் வழியாக தான் நம்ம செல்ல போகிறோங்கிறது காட்டுது. அதற்கு மாற்றுப்பாதையும் அது காட்டும். அது லைட் கலரில் இருக்கும். அப்படியே சென்று காவல் கிணறு விளக்கு, பனகுடி, சிவகாமிபுரம், கலந்தபனை, வள்ளியூர் பைபாஸ், அதுபோல் நாங்குநேரி, ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி போகக்கூடிய இதையும் காட்டும். தூரத்தையும் நமக்கு காட்டும். மாற்றுப்பாதையையும் நமக்கு காட்டும். அது எந்த பாதையின் வழியாக நம்ம செல்ல வேண்டும் என்பதையும் இப்போ திருநெல்வேலிக்கு அந்த மேப்பு வந்து நமக்கு காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.